இருதார அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுது. இன்றைக்கி இருக்கிற காலத்தில் வந்து 90s கிட்ஸ் சொல்கிறாங்க, ஒரு கல்யாணத்துக்கு வழியிலேயே இருதார யோகம் பேசுகிறீங்கன்னு சொல்லலாம். அதை சொல்ல தெரியுது. பட் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனியுடனோ கேதுவுடனோ சேர்ந்து மிதுன ராசியில் இருந்தால் அவங்களுக்கு இருதார யோகம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 7ஆம் அதிபதி சுக்கிரனாக இருந்து அந்த சுக்கிரன் வந்து செவ்வாய் சனி கேது கூட இணைஞ்சிருந்தாலும் அது இருதார யோகத்தை அமைப்பை ஏற்படுத்துது. இந்த மாதிரி ஜாதகம் அமைப்பு இருக்கிறவங்க முன்னாடியே அதை பார்த்துட்டு அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டு திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த தார தோஷம் அப்படிங்கிற நிவர்த்தியாகி அது யோகமாக மாறும். இதை பார்க்காம செய்யும் பொழுது அந்த பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. ஒரு அமைப்புக்கும் ஜாதகத்தில் யோகமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை முறையாக கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வு செஞ்சுட்டோம் அப்படின்னா அது யோகமாகவே மாறும். அதை பற்றி பயம் தேவையே இல்லை. இது போன்ற மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீகம் தகவல்களுக்கு அகத்தியம் டாக்ஸ் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.